இப்போ லெவல் 1ல 75 டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதில ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் நான் சொல்லியிருந்தேன். அதில எக்ஸாம்பிள் சொல்லப் போனோம் அப்படின்னா, அந்த 75 டெஸ்ட்ல நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து மட்டுமே 10 டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வெயிட்டேஜை பொறுத்து யூபிஎஸ்சியில் எப்படி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்றத பொறுத்து நான் செட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த 75 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கும். அது லெவல் 1ல இருக்கக்கூடிய 75 டெஸ்ட். லெவல் 2ல எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கச்சக்கமான கொஷின்ஸ் எல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் கான்செப்ட்ல தான் போத் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல நான் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மொத்தம் லெவல் 1 லெவல் 2 2 கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு, அதாவது இப்போ அந்த டெஸ்ட் 1க்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சில கொஸ்டினுக்கு கன்வென்ஷனல்லையும் சொல்லிக் கொடுப்பேன், சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்ஸ்லையும் சொல்லிக் கொடுப்பேன், சில கொஸ்டினுக்கு 2 மாடலையுமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு